வந்து வருஷம் வருஷம் ஒவ்வொரு படம் வந்து கேலண்டர்ல வந்து வரும். வரும்போது நான் சரின்னு புரிஞ்சுக்குவேன், இந்த வருஷம் இப்படிதான் இருக்க போகுது. போன வருஷம் பிள்ளையார் வந்தாரு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா, என் வீட்டுக்காருக்கு 7 சனி, எனக்கு அஷ்டமத்து சனி, அதனால பிள்ளையார் கும்பிடணுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எனக்கு திருப்பதி போட்டோ வந்தது. என்னப்பா லக்ஷ்மி கூட வராம இப்படி தனியா வந்திருக்க, அவர்னாலே நாமந்தான் கடங்கார வேற அடியே, என்னப்பா நீ வந்திருக்க அப்படி சொல்லிட்டு நான் வஞ்சிக்கிட்டு இருந்தேன் சும்மா நாச்சுக்கு. உடனே என் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாரு, இது வந்து வெளியில போட்ட போட்டோ, அதை மேல ஒட்டி விட்டுட்டாரு, தன்வந்திரி போட்டோவை. அடுத்து பாத்தீங்கன்னா இது மேலையும் ஒட்டி விட்டுட்டாரு. இதுக்குள்ள பெருமாள் தான் இருக்காரு, இவங்களுக்கு மேல இந்த சாமி எல்லாம் ஒட்டி விட்டுட்டாரு. ஒரு கடைக்காரவங்க கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் போட்டோ. அங்க பாருங்க, ஏழுமலையானே வந்திருக்காரு. இதை என்ன சொல்ல, தனம் லாபம் அப்படின்னு எழுதி வந்திருக்காரு. நான் புலம்பிட்டு இருந்தேன், என்னப்பா நாமம் போட வரியா என்னன்னு ஒன்னும் புரியலையே அப்படின்ட்டு. இப்ப மறுபடியும் ஒரு கேலண்டர் கடைக்காரவங்க கொடுத்துருக்காங்க, பார்த்தா மறுபடியும் ஏழுமலையானே வந்திருக்காரு, தனம் லாபம்னு எழுதி வந்திருக்காரு. ஏன்னா நல்லா அக்செப்ட் பண்ணுவா அப்படின்னு. எல்லாருக்குமே பிறக்கக்கூடிய நியூ இயர் பாத்தீங்கன்னா நல்ல வருஷமா அமையட்டும். ஹாப்பி நியூ இயர்.